6 காண்டத்தில் வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே, அது குரங்கா இருந்தாலும் அரக்கனா இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் எல்லாராலையும் பாராட்டப்படுகின்ற ஒரு பாத்திரம் இருக்குமானால் அது யாருன்னு கேட்டால் அது பரதன் மட்டும்தாங்க. அவன் நிறத்தாலும் குணத்தாலும் ராமனை ஒத்தவன். அதான் வார்த்தை, முக்கியமான வார்த்தை. ஒரு 10-15 பாட்டில் கதறி அழுகிறாங்க. அப்படி ஏன் தெரியுங்களா? பழி தன்மேல் வருமே என்ற பயம் அவனுக்கு இருக்கு. தம்பி கொடுக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தை இருந்துறீங்களா? ராமனுடைய தாய், நின்னினும் நல்லன் நிறைகுணத்தான். யாராவது சொல்லுவாங்களா? யாரை பரதனை பற்றி அந்த பெத்த தாய் சொல்கிறா? பரவாயில்ல, முறைமை என்று என்பது உண்டு, இது தப்பு தான், ஆனாலும் பொண்ணை காத்து நல்லவன். பாரதி சொன்னார், கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. பூமிதனில் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் வடநாட்டில் அதை சொல்லலை, பூமிதனில் எங்கெல்லாம் மனித இனம் அங்கெல்லாம் கூட வச்சுக்கோங்க, யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை, வெறுப்புகழ்ச்சி இல்லை. அப்படி இருக்கணும் கம்பனுடைய அந்த பெருமை. அப்படி இன்றைக்கு அதில் கலந்து கொண்டு பரிசு பெறக்கூடிய பிள்ளைகள், இந்த சுழற்கோப்பை, அதை அவங்க ரொம்ப ஆனந்த் மேடம் அவர்கள் இந்த சுழற்கோப்பை தந்ததோடு மட்டும் இல்லாமல் அதை திருப்பி கொடுக்கணும்னு நினச்சா கவலையாக தான் இருக்கும். அதனால் அவர்களுக்கு ஒரு தனிக்கோப்பை. எங்கள் நகைச்சுவை மன்றத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா, முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு மட்டும் இல்லைங்க, யார் மேடைக்கு வந்தாலும் குழந்தைகள், முக்கியமாக குழந்தைகள் யார் மேடைக்கு வந்தாலும் ஒரு பரிசு வாங்காமல் ஒரு குழந்தை இறங்காது. அது நகைச்சுவை சொல்லணும்லாம் கிடையாது. அது பேர் சொன்னால் கூட நாங்கள் பரிசு கொடுப்போம். ஏன்னா ஒரு பிள்ளை பரிசு வாங்காமல் கீழே இறங்கக்கூடாது. இது எங்களுடைய கோட்பாடு. அதில் என்ன தெரியுங்களா, ஒரு 5 வயசு பையன் பரிசு வாங்குறான். எப்படி வாங்குறான்? வந்தால் ஜோக் சொல்ல மறந்துட்டான் பாவம், 5 வயசு பையன். கீழே இருந்து அவன் தம்பி சொல்கிறான், உன் பேரை சொல்கிறா, பரிசு கொடுப்பாங்கடா அப்படிங்கிறான். எங்களை சொல்கிறான் பாருங்க, பரிசு கொடுப்பாங்கடா, சும்மா பேரை சொல்கிறா போதும்டா அப்படிங்க. ஒரு நம்பிக்கைங்க. அது மாதிரி அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். கம்பன் கழகத்தில் தரப்பட்டதுன்னா சாதாரணமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்போ இதை போய் கடையில் வாங்கப்படாதா? சொல்லுங்க பார்க்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற பிள்ளை பையை தோண்டி எடுத்து ஒரு சின்ன பென்சிலை கொடுத்து, அம்மா இந்த பென்சிலை இன்றைக்கி எனக்கு பரிசு கொடுத்தாங்கம்மா, திருக்குறளை எழுதியது யாருன்னு கேட்டாங்க, திருவள்ளுவர்னு சொன்னம்மா, நீ சொல்லி கொடுத்தபடி இது கொடுத்தாங்கம்மா அப்படின்னோடனே என்ன செய்ய தெரியுமா? பெண்கள் அந்த குழந்தையை உடனே வாரி முத்தமிட்டு, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி பாராட்டணும். அதை விட்டுட்டு இதே கொடுத்தாங்களாக்குவா, ₹1,00,000 கட்டுறேன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு, அந்த டீச்சர் இங்கிட்டு தானே வருவா? பாருங்க, பென்சில் பெருசு இல்லை, கோல்டு மெடல் யூனிவர்சிட்டியில் தானே வாங்கணும். நகைக்கடையில் வாங்குவாங்க, சொல்லுங்க பார்ப்போம். போன வாரம் நாங்கள் நகைக்கடையில் கோல்டு மெடல் வாங்கினோம். யாருக்கு? எதுக்கு? கல்வி நிலையங்கள் அங்கீகாரம் பெற வேண்டும். நமக்கு கம்பன் கழகங்களை அங்கீகாரம் பெற வேண்டும். அதான் இது. இந்த சுழற்கோப்பையும் மற்றவையும் பரிசு பெற வந்திருக்கவங்களையெல்லாம் பாராட்டிட்டு, சிறந்த தம்பி என்கின்ற அந்த தலைப்பிலே நேரமும் கேட்டுக்கிட்டேன். அந்த நேரத்துக்குள்ளே நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். இப்போ ஐயாவுடைய அந்த சுந்தரேஸ்வரி கல்வியியல் கல்லூரியில் பேசுகிற கூட நான் சொன்னேன், நேரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பழசு, சரியா? காலம் கண் போன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா கண்ணெல்லாம் இப்போ மாற்றி வைக்கலாம்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்போ காலம் எது போன்றது என்றால், காலம் உயிர் போன்றது. ஞாபகம் போனால் திரும்பி வராது. காலத்தை ரொம்ப முக்கியமாக ஞாபகம், உயிர் போன்றது. போன புதன்கிழமையை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா என்கிட்ட? போன புதன்கிழமையை கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். உடனே காலண்டரை போய் கிழிச்சு வந்துட்டாங்க, அப்படி கொடுத்தாரு. அது தாள், நாள் இல்லை. நாளை கொண்டு வர முடியாது. போன பொழுதுகள் போச்சுன்னா, பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கொள்ளாதவங்கள் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டு என்கிறார். 80 வயசில் அப்பர் சுவாமிகள். போச்சு, எல்லா டைமும் போச்சு. அப்படி போகக்கூடாது. நேரம் சரியாக இருக்கணும்.
ராமகாதையை பற்றி பேசுவதற்கு நாள் என்ன நேரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி காவியம் என்று அதற்கு பெயர். வால்மீகி எழுதிய ஆதி காவியம். இன்னும் சொல்லுவதாக இருந்தால் வில்லி பாரதத்தை பலர் தமிழில் எழுதியிருக்கிறாங்க. வியாசர் வடமொழியில் எழுதியத தமிழில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது பாரதம் பாடி பெருந்தேவனார் பாடியிருக்கிறார். நல்லா பிள்ளை பாரதம் இருக்குது, வில்லிபுத்துராருடைய பாரதம் இருக்குது, ஏன் பாஞ்சாலி சபதம் இருக்குது. ஆனால் ராமாயணத்தை பொறுத்த மட்டில் எப்படி சிங்கம் தனியாக சென்று வேட்டையாடும் போது போல கம்பன் தனியாக நின்று 10,000 பாடல்களுக்கு மேல் பாடி நம்மை வியக்க வைத்த கவி சக்கரவர்த்தி என்று சொன்னால் அது கம்பன் ஒருவன் தான். அதில் தோய்ந்தால் தாங்க முடியும். அதில் தோய்ந்துட்டால் திருப்பி மீள்றது கஷ்டம். அப்படிங்கிற அளவுக்கு தோய்ந்து போகணும். அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? பாட்டு படித்து புரியலன்னு சொல்லக்கூடாது. பாட்டை உள்ள ஆராய்ஞ்சு உள்வாங்கணும். அதான் உண்மை. ராமாயணத்தினுடைய அந்த பெருமை கம்பனுடைய காலத்தில் அது காப்பிய காலம், நிலையான பேரரசு, சோழ பேரரசினுடைய காலம். ஏன்னா அரசு நிலையாக இருந்தால் தான் செயல்பாடுகள் நிலையாக செய்ய முடியும், சந்தோஷமாக செய்ய முடியும். இப்போ இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பங்கு மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியும் உயர்வும் எப்போ ஏற்படுது? ஒரு ஸ்டாண்டர்டு அரசு அமையணும், இல்லைன்னா பங்கு மார்க்கெட் விழுந்து போகும். நல்ல இலக்கியம் படிப்பதாக இருந்தால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நல்ல சாப்பாடு, நல்ல ஆதரிக்கக்கூடிய ஆட்கள். என்ன சொல்கிறதா இருந்தால் கம்பனை சோழ மன்னன் ஆதரிக்கலைங்க, குலோத்துங்க சோழனை ஆதரிக்கலை. கம்பனை ஆதரித்தது யார் தெரியுங்களா? சடையப்பவள்ளல். அடையான் நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்பண்ணுவோம். இங்கே உட்கார்ந்துருக்க பெருமக்கள் ஏன் இப்படி பாராட்டுறோம்னா, இவர்களுடைய அந்த பொருள் நமக்கு தருகிற குணம் இல்லாவிட்டால் நம்மளால் ஜெயிச்சு காட்ட முடியாது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தேவர் பிலிம்ஸில் எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுவார். அவர் ஒரு நாள் சோகமாக உட்காந்துருந்தாராம். என்னன்னு வந்து கேட்டிருக்காரு சாரதாவை மம்மி சின்னப்பா தேவர், கவிஞரே என்ன கவலையாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் வச்சாச்சு, கையில் காசு இல்லை, மண்டபமும் கிடைக்கல. தெரியுங்க கண்ணதாசன் எப்படி தெரியுமா? வளம்புரி ஜான் சொல்லுவார், கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார். நல்லா கவனிங்க, கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார். பரவாயில்லையே, நல்ல சம்பளம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்தியாவின் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார், ஆனால் இந்தியாவை போல் கடன் வாங்கினார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவ்வளோ சம்பளம் வாங்கி என்ன செய்ய? இந்தியாவை போல் கடன் வாங்கினார், முடிஞ்சு போச்சு. என்ன சோகம்? பொண்ணுக்கு கல்யாணம், பணமும் இல்லை மண்டபமும் இல்லை, ரெண்டும் தர்றேன்னாரா சிதப்பா தேவர். பணம் அடி நிறைய கொடுத்து மண்டபம் செட்டு போட்டு கல்யாணத்தை பிடிச்சி வச்ச உடனே கண்ணதாசன் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? கம்பனுக்கு ஒரு சடையப்பா, கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்பா அப்படின்னாரா. முடிஞ்சு வச்ச உடனே வார்த்தைகளால் நிற்கணும். அப்படியே ராமாயணத்தை எப்படிலாம் சொல்லலாம்? 10 நாள் சொல்லுவாங்க, ஒரு வாரம் சொல்லுவாங்க. ஏன் ஒருத்தர் போய் கேட்டார், 15 நாள் சொல்லவா அப்படின்ற. 15 நாள் சொன்னீங்கன்னா முன்கதை மறந்து போகும்ட்டாங்க. ஒரு வாரம் சொல்லவா முடியாது, ஒரே நாளில் சொல்லவா அதுவே அதிகம். 5 நிமிஷத்தில் சொல்லவா ராமாயணத்தை, உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது சொல்லுங்க. அப்போ அவர் 2 வார்த்தையில் சொன்னாருங்க. நல்லா இப்போ இருக்க பிள்ளைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்பராமாயணம் சொல்லக்கூடிய விஷயத்தை 2 வரிகளில் சொன்னார். எவன் ஒருவன் தாய் தந்தையினுடைய சொற்படி கேட்டு நடக்கிறானோ அவனுக்கு உலக உயிரினங்கள் எல்லாம் துணை நிற்கும். எவன் ஒருவன் மாற்றான்மனை மீது காமம் கொள்ளுகிறானோ அவனை கூட பிறந்தவனே காட்டி கொடுப்பான். ராமாயணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எப்படி? தாய் தந்தையருடைய சொற்படி கேட்டு நடந்த ராமனுக்கு சடாயு என்ற பறவை, ஜாம்பவன் என்ற கரடி, அனுமன் சுக்ரீவன் என்ற குரங்குகள், ஏன் அணில் கூட உதவுச்சுன்னு நம்ம கேள்விப்படுறோம். யாருக்கு? அப்பா அம்மா சொன்னபடி கேட்டவங்க ராமனுக்கு. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிடும் சதைகள் தாங்கி தாங்கிருந்தவ மேற்கொண்டு பொழிவன் காணும் நன்னி புண்ணிய நதிகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றால்னு அம்மா சொன்னான். அப்பா சொன்னதை அம்மா சொன்னதை காட்டு கிளம்பிட்டான் ராமன். அப்படி போன ராமன் சாருக்கு எல்லாம் உதவுனாங்க. ஆனால் மாற்றான்மனை மீது காம கொண்ட ராவணனை கூட பிறந்தவனாகிய விபீஷணன் காட்டி கொடுத்தான். ஏன்? அவன் அழிவுக்கு காரணமாக அவள் தங்கை சூர்பனகை இருந்தாள். இவ்வளவுதான் ராமாயணம். என்ன அழகா சொன்னா,
சில சமயம் அதிலிருந்து தோன்றுகிற பொருள்களே அதனை அழித்துவிடும். உதாரணமாக நண்டு குஞ்சு பொறிச்சுன்னா தாய் நண்டு செத்து போகுமா? சிப்பிக்குள்ளேருந்து பிளந்தோம்னா முத்து எடுத்தோம்னா அந்த சிப்பி ஒரு உயிரினம், ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இறந்து போகுமா? மூங்கில் பக்க கண்டு போட்டால் தாயை கண்டை வெட்டிடுவாங்க தாயை. அதே மாதிரி வாழை மரம் அது பக்க கண்டு போட்டுச்சு, என்ன அர்த்தம்? சரி அடுத்து வந்துருச்சு, இது கொலை தள்ளிடுச்சு, இதை வெட்டு. நண்டு சிப்பி வேகதலி நாசமுறுங்காலத்து கொண்ட கருவே அதனை அழிக்கும். வேற எதுவுமே வேண்டியதில்லை, அதனுடைய கருவே அதனை அழிக்கும். சொல்லிட்டு போதம் தனம் கல்வி பொன்றவரும் காலத்து அயல் மாதர் மேல் வைத்த மனம்னு சொல்லி முடிப்பாங்க. ராமாயணத்தினுடைய பெருமைகள் எல்லாம் நம்ம சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு கொடுத்துடைய தலைப்பு 4 தம்பியரில் 4 பேர் பிள்ளைகள், தசரதனுடைய பிள்ளைகள் 4 பேர், 3 மனைவியர் தசரதனுக்கு. அது இன்னும் கூட சொல்லுவாங்க, அவருக்கு 60,000 மனைவி. அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் அப்படிம்பார் ராஜாஜி. கொஞ்சம் அதிகமாக சொல்கிறது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 3 மனைவியர் 4 பிள்ளைகள். அதில் ராமனுடைய தம்பியர் 3. அப்புறம் அவர் ஒவ்வொருத்தரும் தம்பியை ஏற்றுக்கிறார். குகனை ஏற்றுக்கிறாரு, அதே போல் சுக்ரீவனை ஏற்றுக்கிறாரு, பீஷ்மனை ஏற்றுக்கிறார், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். நான் சொல்ல போகிற தம்பி யாருன்னு கேட்டால் பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பாட்டில் சொல்கிறதா இருந்தால் வரதுங்க ராம பாண்டியன், அதிவீர் ராம பாண்டியன், தென்காசிபதி ஆண்டவர்கள், அந்த சகோதரர்கள் சண்டை வந்த போது அதில் ஒரு பாட்டில் சொல்கிறாப்புல, யார் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, யார் மாதிரிலாம் இருக்கணும், அவ்வளோதான். அண்ணன் தம்பி உறவு யார் மாதிரி இருக்கக்கூடாது, யார் மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு அதுக்கு அழகாக சொல்கிறாங்க. செஞ்சுடரோன் மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரில் பார்த்தனையும் பாராதே. இந்த 3 பேர் மாதிரி இருக்காது. செஞ்சுடரோன் மைந்தன் என்றால் சூரியன், சூரியனுடைய மகன், அவனுடைய மகனாகி சுக்ரீவனை போல் இருக்காது. செஞ்சுடரோன் மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தன் யாருன்னு கேட்டால் இவன் விபீஷ்ணன், தென்னிலங்கை வேந்தனையும். பஞ்சவரில் பார்த்தன்னா யாரு? அர்ஜுனன். அண்ணன் தம்பின்னு தெரிஞ்ச பிறகு சண்டை போட்டான், அண்ணனையே காட்டி கொடுத்தான். இவங்க மாதிரி இருக்காது. அண்ணனை அடிப்பதற்கு ஆள் கூட்டு போனான் சுக்ரீவன், இவங்க மாதிரி இருக்காது. விஞ்சி விரதமே பூண்டிந்த மேதினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. பரதனையும் ராமனையும் பார். ராமனையும் லட்சுமணனையும் பார் சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமன் கோசலியினுடைய மைந்தன், பரதன் கைகையினுடைய மைந்தன். இந்த 2 பேர் சுமித்ரையினுடைய மக்கள் 2 பேர். அவர்கள் தான் இலக்குவனும் சத்ருகனும். இதில் இந்த 4 பேரில் ஏன் இந்த தம்பியை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் 3 தம்பியர் சிறந்த தம்பியர் தான். லட்சுமண மாதிரி ஒரு தம்பி உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். 14 வருஷம் தூங்காமல் முடிச்சிருந்ததை நம்ம பார்க்குறோம். நம்மளால் முடியுமா? யோசிச்சு பாருங்க. உறங்காவில்லி என்ற ஒரு பேர், இமையா நாட்டமுடையான், 14 வருஷம் முடிச்சிருந்தான். ஏன் தெரியுமா? எப்பவுமே முன்கதையும் பின்கதையும் யோசிச்சு பார்க்கணும். இந்திரசித்தனுக்கு ஒரு வரம் உண்டு. எப்படி வர வாங்கியிருந்தா? ராவணனுடைய மகன் மேகநாதன் அவனுக்கு பேர், மாயங்களில் வல்லவன். என்ன வர வாங்கியிருந்தான் தெரியுமா? எவனொருவன் 14 ஆண்டு காலம் தூங்காமல் இருக்கிறானோ அவன் தான் என்னை கொல்ல வேண்டுமே தவிர மற்றவர் கையால் நான் சாகக்கூடாது. ஏன்னா 14 வருஷம் தூங்காமல் இருக்க முடியாதுன்னு நினச்சிருக்கான். அதெல்லாம் வரம் கொடுக்குறப்பே கவனமாக கொடுப்பாங்க. 2 காண்டத்தில் தான் பரதனுடைய பேர் நமக்கு சொல்லப்படுது. அதாவது பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், 6 பகுதி மொத்தம். 6ல் பாலகாண்டம் அயோத்திய காண்டத்தில் தான் அதிகமாக சொல்லப்படுறது பரதனுடைய புகழ். நல்லா சொன்னால் பரதனை காட்டுறது அதில் தான். அப்புறம் கடைசியாக யுத்தகாண்டம் முடிஞ்சு சீதையை மீட்டுட்டு வந்த பிறகு சந்திக்க போகிறோம். இவ்வளவு தான் காட்டப்படுவது 2 காண்டங்களில் தான். ஆனால் 6 காண்டத்தில் வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே, அது குரங்காக இருந்தாலும் அரக்கனாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் எல்லாராலையும் பாராட்டப்படுகின்ற ஒரு பாத்திரம் இருக்குமானால் அது யாருன்னு கேட்டால் அது பரதன் மட்டும்தாங்க. அப்படியான ஒரு அன்பு இந்த தலைமுறைக்கு. இந்த தலைப்பு ஏன் தெரியுமா முக்கியம்? உடன் பிறந்தவர்களுடைய நிலைமை என்னங்கிறதே பலருக்கு தெரிய மாட்டேங்குது.
அப்போ அந்த அந்த உதிரத்தினுடைய தன்மையும் பெருமையும் வேணும். பரதனை பற்றி சொல்கிறப்ப பிறந்தது கைகேயினுடைய மகன், ஆனால் வளர்ந்தது கோசலை இடத்தில். நல்லா ஞாபகம். ராமன் பிறந்தது கோசலை இடத்தில், ஆனால் வளர்ந்தது கைகேயி இடத்தில். இதான் ரெண்டு பேரும் மாறி இருக்காங்க. சரி, எங்கே நமக்கு முதல்ல ஒரு முனிவன் அறிமுகப்படுத்துறாருன்னா விஸ்வாமித்திரர் சொல்றார். எப்படி ஐயா சொன்னார்ல, வசிஷ்டனுடைய ஒரு வார்த்தை, யாருடன் வகை கொள்ளளம் என்றபின் போர் உடங்கும் புகழ் உடங்காதுன்னு சொன்னார்ல, அது வசிஷ்டன் ராமனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அது மாதிரி விஸ்வாமித்திரர் சொல்றார், இதற்கானே இந்த பரதன் கல்யாணத்தப்ப ராமன் வந்து வில்ல முறிச்சு சீதையை கல்யாணம் பண்ணுறப்ப 4 கல்யாணமும் சேர்ந்து ஒன்றா நடந்துருது. அப்போ இந்த எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், உலகத்தில் இருக்கிற தர்மங்கள் எல்லாம் ஆறாக ஓடி ஒரு கடலில் கலக்குமானால் அந்த பெரும் வெள்ளமும் தண்ணீரும் நிறைந்த அறக்கடல் போன்றவன் தான் இந்த பரதன். இவன் நிறத்தாலும் குணத்தாலும் ராமனை ஒத்தவன். அதான் வார்த்தை, முக்கியமான வார்த்தை. அது அந்த பாட்டை கேட்கிறப்ப நமக்கு ஒரு பெருமை ஏற்படுது. பள்ளமனும் தகையானை பரதனும் பெயரானை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். நிறத்தாலும் குணத்தாலும் இங்கிருந்த வள்ளலையே ஒத்தவன். யார? ராமனை ஒத்தவன். 2 பேருமே கொஞ்சம் நீல நிறம், கருப்பு. அந்த 2 பேரும் கொஞ்சம் நிறம் மாறி இருப்பாங்க. சரி, இப்போ இந்த முனிவன் சொல்ற அறிமுகம் நமக்கு முதல்ல கிடைக்குது. அதுக்கு பிறகு தசரதன் கூப்பிட்டு, நீ உங்களுடைய தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வா, கேகை நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இவ்வளோதான் நமக்கு ஆரம்பிக்கிற போதே கிடைக்கிற விஷயம். கேகை நாட்டுக்கு அனுப்பின அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் கூனி பிரமாதமாக ஒரு நாடகத்தை உருவாக்கி ராமனுக்கு பட்டம் கிடைக்காம பண்ணிடலாம். யார் மூலமா? கைகேயி மூலமா. கைகேயி நல்லவதாங்க பாவம். அவன் மனசு மாறுற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று சொல்கிறதா இருந்தால், கைகேயிக்கும் கூனிக்கும் இடையே நடக்கிற உரையாடலுக்குள்ள ராமநாடக கீர்த்தனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10 மாத பந்தம்னு ஒரு படம் வந்தது. அதில் பானுமதி பாடுறதா ஒரு பாட்டு இருக்கும். ராமனுக்கு மன்னன் முடி தரித்தானே நன்மை என்று உரைத்தானே அப்படின்னு ஒரு பாட்டு. எனக்கு உண்மையிலே பாட தெரியலன்னு ஒரு கவலை உண்டு. பாட தெரிஞ்சால் கூட்டத்தில் அருமையாக உட்கார வைக்க முடியும். அவர் பாடுவார், அருமையாக பாடுவார், கேசத்தெலாம் போட்டிருக்காரு. பாட தெரியணும். அப்போ அதில் சொல்லுவா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போதுன்னு சொன்ன உடனே, பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பழம் நழுவி பாலில் விருந்தால் போலாச்சுன்னு பேசக்கூடிய கைகேயினுடைய மனசை கெடுத்து, உன்னுடைய கணவன் வந்து என்ன செய்ய போகிறான், ராமனுக்கு முடிசூட்ட போகிறான், ஓ மகனை வேற உங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டா, அந்த பட்டத்தை நிப்பாட்டு, நீ போய் உன் மகனுக்கு கேளு, அது மட்டும் இல்லை ராமனை காட்டுக்கு அனுப்பு. அவள் சொல்லி கொடுத்ததுனால தான் அவள் கெட்டு போகிறான். சரி, இப்போ அதே மாதிரி நடந்துருச்சு. ராமன் முடிசூட வர்றாரு. முடிசூட வர்றதுக்கு முதல்ல அம்மாட்ட போய் வணக்கம் சொல்லிட்டு வர்றாரு. வணக்கம் சொல்லிட்டு வந்த உடனே அப்பாவை பார்க்க விடலை, முடிசூட்ட விடலை. போயிட்டு வா, காட்டுக்கு போயிட்டு வா. நான் முதல்ல இந்த பாட்டு சொன்னேன், காட்டுக்கு போ. சரிம்மா, போனோடனே வந்துடாத, 7 ஆண்டில் வா. நல்ல கவனிங்க, 14 வருஷம் சொன்னால் பிள்ளை பயந்துருவானா. நான் ஒரு தடவை காய்கறி வாங்க போனேன், ரொம்ப நாளைக்கு முதல்ல. கத்திரிக்காய் எவ்வளோன்னு கேட்டேன். கிலோ 10 ரூபான்னாரு. அப்படின்னேன். அப்போவே கிலோ 10 ரூபாயா அப்படின்னேன். சரி, 1/4 கிலோ 2 ரூபான்னு வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. அப்படி வா வலிக்கு அப்படின்னேன். 2 ஒன்று தான். 1/4 கிலோ 2. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கணக்கு போட தெரியாது, அதனால பிரச்சனை இல்லை. 1/4 கிலோ 2 ரூபான்னா கிலோ 10 ரூபான்னு அர்த்தம். எனக்கு கிலோன்னு பயமாக போச்சு. 1/4 கிலோ 2 ரூபான்னா என்ன அர்த்தம்? 7 ஆண்டுன்னா 7 × 2 14 வருஷம். போயிட்டு வா, தாராளமா சொல்லிட்டு, பரதன் தான் ஆள போகிறான், நீ போயிட்டு வா. அதனால என்ன, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதென்றோ கிளம்பிட்டார். லட்சுமணன் கோவப்படுறாரு. அவரை அடக்கிட்டு சீதையை கூட்டிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ அந்த தசரதன் பட்ட பாடம், தசரதனுடைய உயிருக்கு ஏற்பட்டு கதியும் பிள்ளையை கூட்டு வர வேண்டிய சூழல். இப்போ தானே பரதனை முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். கேகை நாட்டுக்கு ஆள் வருது. வந்த உடனே கேட்ட ஒரு வார்த்தை என்ன, அங்கே நாட்டில் யார் யார் எப்படி இருக்கா? வந்த ஆட்கள் சொல்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஒன்றும் இல்லை. என்ன, எப்போவுமே கெட்ட செய்தியை உடனே சொல்லக்கூடாது, நல்ல செய்தியை உடனே சொல்லணும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஸ்டார்ட் இமீடியட்லி தான் கொடுக்கணுமே தவிர வேறு ஏதாவது போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் அங்கேயே போனாலும் போயிருக்கான். அது முக்கியம். அதனால் மெதுவாக சொல்லி கூப்பிட்டு வந்து சொல்லணும். கூட்டிகிட்டு வர்ற போதே சத்ருகனு பார்க்குறாங்க, கொடி இறங்கியிருக்கு, நாடு ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லா இல்லாத ஒரு சூழல் இருக்குது. என்ன ஆச்சு? சத்ருகனன் சொல்கிறான், ஸ்ரீதேவி இந்த நாட்டை விட்டு போய்விட்டாலோ, லட்சுமி இந்த நாட்டை விட்டு போய்விட்டாலோ யோசிச்சுக்கிட்டே வர்றாங்க. நேர போய் அம்மாவை தான் பார்த்தான், கைகையை. அப்பா எங்கே? அவள் ஒன்றும் பெருசாக சொல்லலைங்க, சர்வசாதாரணமாக சொன்னான். ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா 2 வரம் தந்தார், அந்த வரத்துப்படி நான் உனக்கு அரசாடுறதுக்கும் இன்னொன்று ராமனை காட்டுக்கு அனுப்புறதுக்குமாக பயன்படுத்திட்டேன். உங்கள் அப்பா மேலே போயிட்டாரு, ராமன் காட்டுக்கு போயிட்டாரு. எவ்வளவு சுலபமாக சொல்கிறா பாருங்க. வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன், வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன், போக்கி பார் உனக்கு ஆக்கினேன், அன்னது பொறுக்கலாமையால் நீக்கினான் அரசு நேமி வந்து என்றார். இதுக்கு போய் உங்கள் அப்பா செத்து போயிட்டாருப்பா. இந்த சில பொம்பளையை சொல்லுமில்ல, சாதாரணமாக இல்லை, அதாவது சண்டை போடுறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டா என்ன வேணாலும் செய்வாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் எல்லாரும் படுத்துருந்தா சத்தம் கேட்டிருக்கு, என்னன்னு எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. ஒரு திருடன் பீரோவை உடச்சிக்கிட்டு இருந்திருக்கான், லைட்டை போட்டு அடி வெளுக்க போனாங்க. அவன் சொன்னா, அடிக்காதீங்க, நான் ஒன்றும் திருட வரல, போன வாரம் இதே பீரோவிலிருந்து இந்த சேலையை எடுத்துகிட்டு போனேன், என் பொண்டாட்டிக்கு இந்த கலர் பிடிக்கலை, திருப்பி வைக்க வந்தேன், என்னை அடிக்கக்கூடாது, சரி போடா. அவன் போயிட்டான். அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு அந்நேரம் 12 மணிக்கு, ஏயா திருடன் பொண்டாட்டிக்கு கூட பிடிக்காத சேலையைத்தானே உங்கள் அக்கா நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம் கேட்டுட்டு வந்தா, பற்ற வச்சுட்டே பரட்ட பிடிக்குமா சொல்லுவோம்ல. திருடன் போயிட்டான், இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவள் சர்வசாதாரணமாக சொல்கிறா, உங்கள் அப்பா நாடு உலகம் போயிட்டாரு, ராமன் காட்டுக்கு போயிட்டான், தடால்னு விழுந்தாங்க. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? பரதன் ஒவ்வொருத்தரையாக சந்திக்கக்கூடிய இடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தம்பியர் இருவர்னு ஆசாஞான சம்பந்தம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் அழகழகாக அந்த செய்திகள் வரும். முனிவனும் பரதனும், முனிவனோட சந்திக்கிறப்ப என்ன பேச்சு, குகனும் பரதனும், கைகேயும் பரதனும். இந்த கைகேயி பேசுகிற பேச்சை கேட்டுட்டு கீழே விழுந்து அழுது, இப்போவே உன்னை நான் கொண்டு விடுவேன், ஆனால் என் அண்ணனாகிய ராமனுக்கு அது சரியாக பிடிக்காது, நீ பேய், உன் வாயை கிழிச்சிடணும்னு எனக்கு ஆசை வருதுங்கிறான். சொல்லிட்டு ஒரு 10-15 பாட்டில் கதறி அழுகிறாங்க. அப்படியே ஏன் தெரியுங்களா? பழி தன்மேல் வருமே என்ற பயம் அவனுக்கு இருக்கு. மகனை காட்டித்தானே காட்டுக்கு அனுப்பினேன், உன்னால் நான் வந்து எவ்வளவு துன்பங்களை ஏற்படுத்திட்டேன். மனன் வந்து போயிட்டான். சரி, அப்பா இறந்துட்டாரு, ராமன் காட்டுக்கு போயிட்டான், அம்மாட்ட பேசியாச்சு. அடுத்து எங்கே போனான்னு தெரியுங்களா? நேர போய் கோசலை, தன்னை வளர்த்த தாய்கிட்ட போகிறான். நல்லா கவனிச்சுங்க, கோசலை இவனை வளர்த்த தாய் மட்டுமில்லை, ராமனுடைய பெற்ற தாய். தான் பிள்ளைக்கு கிடைக்காத அந்த அரசுரிமை யாருக்கு கிடைச்சிருக்கோ அவன் பார்க்க வர்றான். இப்போ கோசலை தனியாக பரத மேலே கோபமெல்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டா, உனக்கு தெரியாமல் இந்த காரியம் நடந்திருக்குமா பரதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. ஒரே ஒரு கேள்வி, என்ன காரியம்? உனக்கு பட்டம் என்பதும் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்பது உனக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? பாருங்க, காட்சியிலேயே இல்லாத ஒரு ஆளை பார்க்குறவெல்லாம் பழி சொல்கிறான், பார்க்குறவெல்லாம் பாடாப்படுத்துகிறான். அப்போ நெடுஞ்சாட்களையாக விழுந்து பரதன் அழுதாங்க. 14 பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முதல் 14 கவிகள் குலகம் அப்படிம்பாங்க. குலகம்னு என்னென்னா, குலகம் பல பாட்டு ஒரு மொழி அப்படிங்கிறது இலக்கணம். 14 பாட்டிலே ஒரே செய்தி தான். ராமன்னா காட்டுக்கு போகிற செய்தி எனக்கு மாத்திரம் தெரிஞ்சு நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா, யார் யார் என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ அந்த பாவத்துக்கெல்லாம் நான் போவேன். வருஷப்படுத்துவாங்க, இந்த பாவம் செஞ்சு எங்கே போவானா, அந்த பாவத்தில் நான் போவேன்.
அவன் நரகத்துக்கு போனால் அந்த நரகத்துக்கு நான் போவேன். வாரியார் சாமி இதை சொல்லிகிட்டே வர்றப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவார். கோயிலில் பொங்கல் வாங்கி தின்ட்டு தூணில் தடவிட்டு போகிறானே அவன் நரகத்துக்கு போவேன், அந்த நரகத்துக்கு நான் போவேன். கண்ணுக்குட்டியை வைக்கலில் வச்சு அடைச்சிக்கிட்டு பால் கறக்குறானே அவன் நரகத்துக்கு போகிறான், அந்த நரகத்துக்கு நான் போவேன். இதெல்லாம் பரதன் சொல்லாதது, அவர் சேர்த்து சொல்லுவார். அவ்வளவு சொல்லிட்டு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் அப்படி செஞ்சிருப்பேனாமா அப்படி கேட்ட உடனே அவளே இலகி போகிறாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம். ராமன் முடிசூடாமல் காட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல தன்னுடைய தாயை போய் பார்க்க போனான். அப்போ அவள் பயந்து கேட்டா, உனக்கு முடி கிடைக்கலேங்கிற மாதிரி எனக்கு தெரியுது, என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை, என் தம்பி கொடுக்க போகிறாங்க. தம்பி கொடுக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தை இருந்துறீங்களா? ராமனுடைய தாய், நின்னினும் நல்லன் நிறை குணத்தான். யாராவது சொல்லுவாங்களா? யார பரதனை பற்றி அந்த பெத்த தாய் சொல்கிறா. பரவாயில்ல, முறைமை என்று என்பது உண்டு, இது தப்பு தான், ஆனாலும் பொண்ணை காத்து நல்லவன். ஞாபகம், முனிவன் சொன்ன வார்த்தை ராமனுக்கு இணையான குணமும் நிறமும் உடையவன் ஒன்று. இங்கே அடுத்தபடி நின்னினும் நல்லன் நிறை குணத்தான் சொல்லிட்டு தான் பரதன் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அம்மா கேட்டுட்டு வருத்தப்படுறா, ஐயோ இந்த பிள்ளையை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே சொல்லிட்டு, இப்போ என்னை எதுக்கு பார்க்க வந்த? எனக்கு கொடுத்த பட்டத்தை நான் எங்கள் அண்ணனை போய் பார்த்து காட்டில் போய் கூட்டு வந்து கொடுக்க போகிறேன். ஞாபகம், வடநாட்டிலே நாம் அரசாட்சிகளை பார்த்தால் அண்ணனை தம்பி கொன்று விட்டு, அதே போல் அப்பாவை மகன் கொன்று விட்டு, அல்லது மகன் அப்பாவை கொண்டு விட்டு ஆட்சிக்கு வருகிறார்கள் என்றெல்லாம் நம்ம புராணங்களில் படிக்கிறோம், வரலாற்றில் படிக்கிறோம். ஆனால் ராமாயணத்தில் அண்ணன் தம்பிக்கு கொடுக்கப்பட்டதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார், தம்பி தனக்கு கொடுத்ததை அண்ணனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றார். போறப்ப அந்த முனிவர் கேட்டாராம், எப்படி பரத்வாஜர், நீ ஏன் இப்படி சாமியார் மாதிரி அழைகிற, நீ ஏன் போற? அப்ப கோபத்தோடு சொல்றான் பரதன், கோபமே படாதவன், கற்றறிந்த சார்ந்தோராகி உமக்கு தெரியாதா? எங்க அண்ணனுக்கு தர வேண்டியது எனக்கு கொடுத்தா நான் வச்சுட்டு தான் இருப்பேன், கொடுக்க போறேன். சரி, இப்ப அரண்மனையில் கிளம்புறப்ப கைகேயை பார்த்தாச்சு, கோசலையை பார்த்தாச்சு. இப்போ அவன் போறாங்க. இப்போ முதல்ல கோசலை தப்பா நினைச்சா, அது சரி பண்ணியாச்சு. அடுத்த ஒருத்தன் தப்பா நினைக்க போறான். அவன் யாரு தெரியுமா? குகன். அவன் யாரு? ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. ராமனுக்கு மீனும் தேனும் உணர்ந்தவன். மீன் என்பது கடல் ஆழத்தில் இருப்பது, தேன் என்பது மலை உச்சியில் இருப்பது. ஆழத்திலே இருக்கக்கூடிய மீனையும் மலை உச்சியிலே இருக்கக்கூடிய தேனையும் கொண்டு வந்தான் என்றால் அவனுடைய அன்பின் ஆழமும் அவனுடைய உள்ளத்தின் உயரமும் தெரிவதற்காகத்தான் அந்த ஓமை சொல்லப்படுகிறது. கொண்டு கொடுத்தான். அவர் பார்த்தாரு, சரி எல்லாம் இருக்கட்டும், நான் காட்டுக்கு போகிறோம். அவன் சொன்னால் இது காடு தான், இங்கேயே இருக்கேன். இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், போயிட்டு வரேன், கிளம்பிட்டார். இப்போ அவங்க பரதம் படுறாங்க. முதல்ல ரொம்ப தூரத்தில் பரதன் படையோடு வர்ற மாதிரி தெரியுது. என்ன நினச்சா தெரியுமா? ராமனை காட்டுக்கு அனுப்பினதோடு மட்டுமில்லாமல் படையெடுத்து வந்து கொல்ல வரலாம் போட்டு நினச்சிக்கிட்டு தானாக முடிவு பண்ணி முதல்ல ஒரு கோடு போட்டான். இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, கோடு போடுறான். ஆழ நெடுந்தர யார் கடந்து இவர் போவாரோ, இந்த பாட்டு நீங்கள் அந்தந்த சந்தங்களுக்கு ஏற்றபடியாக, கோபத்துக்கு ஏற்றபடியான பாட்டு, அழகுக்கு ஏற்றபடியான பாட்டு சொல்லுவார். ஆடுகொடிப்படை சாடி இறத்தவரையாழ, இந்த வார்த்தையை கேட்குறப்ப அவருடைய கோபத்து ருச்சி தெரியும். சொல்லிட்டு, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேட நிறந்தன் என்றவரே சாடோ. நான் மட்டும் இந்த பரதனை இங்கே போக விட்டேன்னா, நான் என்னை தோழமைன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த பரதனை இங்கனே கொள்ளுவேன். பாருங்க, பெற்றெடுத்த தாயும் தப்பா நினைக்கிறா, வளர்த்த தாயும் தப்பா நினைக்கிறா, காத்து இருக்கக்கூடிய படிக்காத ஒரு வேடன் தப்பா நினைக்கிறான். அண்ணனை கொள்ளவா வர்ற அப்படின்னு நிற்கிறான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவன் அவனுடைய உருவத்தை பார்த்தாங்க, அவன் தோற்றத்தை பார்த்தான். பார்த்துட்டு ஒரு யோசனை பண்ணா, அவன் தூரத்துலேருந்து பார்த்தா ராமன் வர்ற மாதிரிலாம் தர்றான். இவனா தப்பு பண்ணியிருப்பான், இவனா நாட்டை பிடிங்கிருப்பான், இவனா படையெடுத்து வந்திருப்பான். இல்லை, இருக்காது.
நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான். பக்கத்தில் இருக்கவன் லட்சுமணன் மாதிரி இருக்கான், இவனோ ராமன் மாதிரி இருக்கான். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியை ஒக்கின்றான். துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி திசை நோக்கி தொழுகின்றான். சொல்லிட்டு அவனா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எம்பெருமான் பின்பிறந்தான் இழைப்பரோ பிழைப்பென்றான். சார், ராமனுக்கு பின்னாடி பிறந்தவன் தப்பு பண்ண மாட்டான்டா அப்படி சொன்ன குகன் அடுத்த நிமிஷம் ஒரு மாற்ற அடையிறான் தெரியுமா? வந்தவன் இன்னைக்கு வரைக்கும் பட்டிமன்றம் நடக்குது. வந்த 2 பேரில் யார் முதல்ல கும்பிட்டான்னு வழக்காடு பண்ணுற பட்டிமன்றம் போட்டுக்கிட்டே இருக்கும். குகன் முதல்ல கும்பிட்டானா, பரதன் முதல்ல கும்பிட்டானா, இவன் ஓடி போய் வணங்கினானா, அவன் எந்த வணங்கினானா, போட்டி நடந்துகிட்டே இருக்கு. வந்து வணங்கி குகனை பாராட்டி, அண்ணனுக்கு நீ தான் தங்க இடம் கொடுத்தியாமே, எங்கே படுத்திருந்தார்? இங்கேயா? அந்த அம்மா அங்கே படுத்திருந்தாங்களோ? ஐயோ என்னால் அல்லவா அதெல்லாம் பிரச்சனை சொல்லி முடிச்சுட்டு எதுக்கு வந்தேன் தெரியுமா? என் நாட்டை கொடுத்து எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன். இப்போ தாங்க அந்த குகன் என்ன கஷ்டப்படுறான் தெரியுமா? நான் உன்னைய போய் சந்தேகப்பட்டேன். தாயுரை செய்ய தாதை உதவிய தரணி தன்னை உங்கள் அப்பா சொல்லி, உங்கள் அம்மா என்ன பண்ணிட்டா உனக்கு வாங்கி கொடுத்தா? உங்கள் அம்மா சொல்லி உங்கள் அப்பா உனக்கு கொடுத்துட்டாரு. தாயுரை கொண்டு தந்தை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ணெய்த்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது கோழிநோய் தம்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ. இப்போ நீங்கள் எல்லாம் ஞாபகம், ராமனுக்கு இணையானவன் ஒரு முனிவன் சொன்னான், நின்னினும் நல்லன் ஒரு தாய் சொன்னான். இப்போ ஒரு படிக்காத வேட்டுவன் சொல்றான், 1000 ராமர் சேர்ந்தாலும் உனக்கு இணையாக மாட்டாங்கப்பா. இப்போ பாருங்க இந்த தம்பியினுடைய நிலைமை எப்படி போயிட்டு மேலே 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 போகுதுன்னு. அடுத்து ராமனை போய் பார்த்தாச்சு. ராமன் வெகு தூரத்தில் வரக்கூடிய பரதனை பார்க்கறோன்னே அப்படியே கண்ணு கிளக்குது. ஆனால் லட்சுமணனுக்கு கண்ணு செவக்குது. ஏன் தெரியுமா? அந்த குகன் என்ன நினைச்சானா அவன் மாதிரி 10 பங்குன்னு நினைக்கிறாங்க. இந்த பைய இதுதான் வர்றான், இவனை விட்டுறக்கூடாது. அண்ணா படையெடுத்து வர்றான் பரதன். அப்போ ராமன் சிரிக்கிறான், உன் கோபத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அவன் என்ன படையெடுத்து வர்றவனா இப்படி வருவான்? யோசிச்சுப்பார். இப்படி இப்படி வச்சிருக்கான் சரணாகதி மாதிரி, அவனா வருவான் அப்படி பார். லட்சுமணன் நான் பார்த்துட்டு வருந்துறாங்க. நேரம் வந்து நெடுஞ்சால் கிடையாது விழுந்தான். அண்ணியை போய் பார்த்தான். இப்போ தான் தந்தையார் இறந்த செய்தியே ராமனுக்கு தெரியுது. நீர்க்கடன் கழிச்சாங்க. சரி இப்போ என்ன செய்யலாம்? எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், நீ வச்சுக்கோ. இந்த உரையாடல் மட்டும் தயவு செஞ்சு பாடமாக வச்சா கூட நல்ல பகுதிங்க. ராமனும் பரதனும் உரையாடல் இந்த பகுதி இருக்குல்ல, அப்படியான ஒரு பகுதி. நான் சொல்கிறான் ராமன், இல்லை இல்லை அப்பா சொன்னபடி நான் காட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ ஓன் சொன்னபடி கேட்டு வந்தேன்னா அப்பா சொன்ன மறந்த மாதிரி ஆகிடும். அதனால் நான் வரமாட்டேன், நீயே ஆளணும். அது மட்டும் இல்லை, என்னுடைய தந்தையார் உன் தாய் மீது கொண்ட காதலால் இந்த நாட்டை உனக்கு தந்திருக்கிறார். அதன்படி பார்த்தா நீதான் உரிமையானவன், நீயே வச்சுக்கோ. இப்போ பரதன் இதை எதிர்பார்க்கலாங்க. அண்ணன் கூப்பிட்டோடனே வந்துடுவான்னு சொல்லிட்டான். என்ன பரதன் என்ன சொன்னான் தெரியுமா? சரி நான் ராஜா ஆகிட்டேன், நான் ராஜா தானே, அப்படின்னா ஏன் ராஜ்யத்தை உனக்கு தர்றேன், ஏன் ராஜ்யத்தை உனக்கு தரலாம்ல, நீ வந்து ஆளவா. அப்போ ராமன் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? சரி நான் ராஜா தானே, நான் ராஜா தான், நான் ஆணையிடுறேன். ஏன் சார்பா நீ நாட்டை 14 வருஷம் போய் பார்த்துக்கோ, போதும் 14 வருஷம் பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். பாருங்க, நான் உனக்கு தர்றேன், வாங்க மாட்டேன். சரி நான் ராஜா ஆகிட்டேன், ஆயிக்கோ, நீ வா, நான் வரமாட்டேன். 14 வருஷம் நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். கடைசியாக பரத ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒருவேளை 14 வருஷம் கழிச்சு நீ வரலன்னா அன்னைக்கு நான் நெருப்பில் விழுந்து செத்து போவேன், யோசிச்சுங்க. இதை கேட்டு ராமனே அதிர்ச்சி ஆகிட்டான். ஐயோ இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சரி அப்போ என்ன செய்யலாம்? உன் திருவடி இதை கொடு, உடைய பாதுகைகளை கொடு, நான் வந்து என்ன செய்கிறேன், என் தலையில் வச்சுக்கிட்டு நான் போகிறேன் சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு நந்தி கிராமத்தில் போய் 14 ஆண்டுகள் காத்திருந்தாங்க. 14 வருஷம் காத்திருந்தான்.
கதை உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கெங்கெல்லாம் பரதன் பேசப்படுறாங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். சுக்ரீவன் வாலியை கொள்றதுக்கு ராமனை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ லட்சுமணன் கேட்டான், இதெல்லாம் ஒரு தம்பியா? அண்ணனை கொள்றதுக்கு உன்னையும் கூப்பிட்டு போகிறான், நீயும் கூட போறியே. அப்போ ராமன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் பிறந்தவன் எல்லாரும் பரதனை போல் இருப்பார்களா? பாருங்க, ராமன் சொல்கிற ஒரு வார்த்தை, பரதனை போல் இருப்பார்களா? லட்சுமணனை கூட வச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை சொல்கிறாருங்க. உன்னையே போல இருப்பாங்களான்னு கூட சொல்லலை. ஏன் தெரியுமா? லட்சுமணன் சில நேரங்கள் ரொம்ப உரிமை எடுத்துக்கிடுவான். இந்த சில பேர் நம்ம மேலே ரொம்ப உரிமை எடுத்து பைக்குலாம் கை விட்டு காசு எடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மளை தெரியும், அவர் சும்மா இருங்க, அவர் பெரிய எங்களுக்கு தெரியும் அப்படின்பா இல்லையா? அந்த உரிமையில அடிக்க விட்டார். அதெல்லாம் பரதன் அப்படி எந்த விஷயமும் எடுக்க மாட்டான். அவனை போல் உண்டா ஒரு வார்த்தை. அதே மாதிரி அந்த வாலி ராமனுடைய அன்பை அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு பரதனுக்கு முன்பிருந்த நீயா இந்த காரியத்தை செஞ்சேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவன் இருக்கிறது கிஷ்கிந்தை, இவர்கள் இருந்தது அயோத்தி. அது குரங்கு, ஒரு வேட்டுவனுக்கு தெரிகிறது, ஒரு குரங்குக்கு தெரியுது. ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான விஷயம் விபீஷனுக்கு தெரியுது. எல்லாரும் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துல மயங்குறான் தெரியுமா? ராமன் மாயாசனக சீதைப்படலம்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்திரஜித்தன் போர்க்களத்தில் இவங்களை வெல்ல முடியாதுன்னு இருக்கவுடனே மாயா சீதை படலம்னு ஒரு பகுதி, சீதை மாதிரி ஒரு உருவத்தை உண்டாக்கி ஒரே வெட்டில் வெட்டி சீதையை கொண்டு விட்டு, நான் பாரு அயோத்தியில் போய் அந்த பரதனை கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். அனுமனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். ஏன்னா இந்திரஜித்தன் வல்லவன்கிறது தெரியும், சீதையை கொண்டுட்டானோங்கிற பயம். ராமன் டவுன் சொல்கிறான், எப்படி பரதனை கொள்றதுக்கு அவன் அயோத்திக்கு போயிட்டு இருக்கான் இந்திரஜித்தன். ராமனுக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு போச்சுங்க. ராமன் பல இடங்களில் அதிர்ச்சி ஆவார், பல இடங்களில் மகிழ்ச்சி ஆவார். அதிர்ச்சியான இடம் நீங்கள் கேள்விப்படுறீங்கல்ல, அவர் மகிழ்ச்சியாக பேசின இடம் தெரியுமா? சூர்பனகையில தான் அவர் மகிழ்ச்சியாக பேசியிருக்கார். நீங்கள் ராமாயணம் முழுக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக பேசின இடம் அது ஒன்று தான். அப்படி ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பார், அதுக்குள்ளே அந்த சீதை வந்துடுவாங்க. அது எப்போவுமே அப்படித்தான் நடக்கும். அங்கே சந்தோஷமாக பேசுகிறாரு. இந்த இடத்துல பரதனை இந்திரஜித்தன் கொல்ல போகிறாங்கிற செய்தியை கேட்டவுடனே அனுமனை காட்டில் ராமன் நடுங்கி போடாருங்க. ஆச்சரியமான இடம் இது. அப்போ தாங்க இலக்குவன் 2வது முறை ரொம்ப அழகாக பேசுகிறான். முதல் முறை பேசுனது என்ன தெரியுமா? என்ன மாயமான் உலகத்தில் ஒன்று இருக்குமா? என்ன வைரம்ங்கிறாங்க, வைடூரியம்ங்கிறான், கண் அப்படிங்கிறான், கால் அப்படிங்கிறான், இப்படி ஒரு மான் இருக்குமா? இருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். இங்கே சொல்கிறான், இந்திரஜித்தன் பரதனை போய் கொல்ல போகிறான்னு சொல்கிறியே, அவன் போனால் அவனால் ஜெயிக்க முடியுமா? பரதனின் ஆற்றல் உனக்கு தெரியாதா? யார் சொல்கிறா? இலக்குவன் சொல்கிற ஒரு வார்த்தைங்க. இத்தனைக்கும் பரதன் எந்த போர்லையும் இல்லை. அவர் சொன்னாருங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். மகாபாரதத்தில் யுத்தம் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பக்க படைகள் இந்த பக்க படைகள் நிற்குது. துரியோதனன் பீஷ்மரை கூட்டு வந்தான். தாத்தா ஒரே ஒரு கேள்வி, அந்த பக்கம் பாண்டவர்கள் படை, இந்த பக்கம் நம்ம படை, இந்த 2 படையும் சேர்த்து யாரால அழிக்க முடியும்னு கேட்டான். இந்த கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி. அவங்க எப்போ ஜெயிப்பாங்க, நம்ம எப்போ ஜெயிப்போம், இப்படித்தான் கேட்டிருக்கணும். என்ன கேட்டான்? 2 படையும் சேர்த்து யாரால அழிக்க முடியும்னு கேட்டான். அதுக்கு பீஷ்மர் அழகாக சொன்னார், நான் நினச்சா ஒரு நாளில் 2 படையும் அழிச்சு விடுவேன். பீஷ்மர் கர்ணன் இருக்கானே போர்க்களத்துக்கு வரல, அவன் நினைச்சான்னா 5 நாளில் அழிச்சிடுவான். துரோணர் நினைச்சான்னா 3 நாளில் அழிச்சிடுவார். அஸ்வத்தாமன் இருக்கானே துரோணனுடைய மகன், அவன் நினைச்சா 1 மணி நேரத்தில் அழிச்சிடுவான். இதை கேட்டவுடனே துரியோதனுக்கு சந்தோஷம் தாங்கலை. இந்த 4 பேரும் நம்ம கூட்டணியில் தான் இருக்காங்க, நமக்கு பயம் இல்லை. தாத்தா, துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன் 4 பேர் இருக்காங்க. ரொம்ப நன்றி தாத்தான்னா. இரு நான் முடிக்கல இன்னும். நான் நினச்சா 5 நாள், நான் நினச்சா 1 நாள், அவன் நினச்சா 5 நாள், இவன் நினச்சா 3 நாள், அவன் நினச்சா 1 மணி நேரம். ஆனால்
இந்த 2 படம் மட்டும் இல்லை, இந்த உலகம் ஆகாயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கணத்தில் அழிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அவன் தான் அர்ஜுனன். சொல்லி முடிக்கவும் மயர்மட்டு விழுந்துட்டான். யார்? துரியோதனன். ஒரு பகலில் யான் மலைவன், முப்பகலிலே மலைவன் உபனிடது விற்கை முடியும். துரோணன் 3 நாள் அழிப்பான். ஒரு பகலில் யான் மலைவன், முப்பகலிலே மலைவன் உபனிடது விற்கை முடியும். வருபகல் ஒரு 5 மலைவன் பந்தி மைந்தன், சூரியனுடைய மகன் கர்ணன். முனிமைந்தன் ஒரு நாளிகையில் மலையும். பொறுபடை இடங்களும் புவியும் புரந்திரன் இருந்த உலகம் ஒரு கணத்திலே வெல்லும் வில்விசை நின்றன நரம். இந்த பாட்டு நான் எதுக்கு சொன்னேன் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமாயணம் தெரியாமல் பாரதத்துக்குள்ளே போயிட்டு நினைக்காதீங்க. பரதன் யுத்தம் பண்ணி பார்த்ததில்லை நம்ம. அதே மாதிரி அஸ்வத்தாமன் யுத்தம் பண்ணி யாரும் பார்த்ததில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வத்தாமன் எந்த போர்க்களத்துக்கும் போல, ஆனால் அவனுக்கு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த தெரியும், திருப்பி வாங்க தெரியாது. அப்படி ஒரு படிப்பாளியவை இருக்கட்டும். எப்படி அஸ்வத்தாமனை 1 மணி நேரத்தில் கொள்ளுவான், அவ்வளவு ஆற்றல் மிக்கவன் சொல்லி பீஷ்மன் சொல்றார்னா, அவன் போர் செய்யாமலே அவன் ஆற்றலை உணர்ந்தார் பீஷ்மர். பரதன் போர் செய்யாமலே ஆற்றலை உணர்ந்தார் இலக்குவன். அதான் முக்கியமான விஷயம். சொன்னதை கேட்ட பிறகுதாங்க ராமனுக்கு பயமில்லாமல் இருந்தது. சரி, சீதையை மீட்டாச்சு, யுத்தம் முடிஞ்சிச்சு, எல்லாம் சரி. 14 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு போய் சேரணும். போய் சேர முடியல. கேட்போம்ல, கடைசி ஃப்ளைட் எத்தனை மணிக்கு அப்படின்னு கேள்வி கேட்போம்ல. கடைசி ரயில் எத்தனை மணிக்கு, கடைசி பஸ் எத்தனை மணிக்கு. அப்போ ஆஞ்சநேயரை கூப்பிட்டு இவர் சொன்னார், ராமன் சொன்ன வார்த்தை, இன்றோடு 14 வருஷம் முடியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தந்த நாள் முடிகிறப்ப ஏற்படுற விபரீதங்களை பார்க்கலாம். இது பாரதத்துலேயும் ஒரு இடத்துல வரும். அது இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை பாரதம் பேச கூப்பிடுங்க, அப்போ நான் சொல்கிறேன். சும்மா ட்ரெய்லர் வந்து தான் காட்டிட்டு போவேன். நீ போய் பாரதில் போய் நிப்பாட்டு போ. அங்கே காட்சி எப்படி மாறி தெரியுங்களா? 14 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு அண்ணன் வரலன்னு சொன்ன உடனே பரதன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? எங்கள் அண்ணன் வேணா கொடுத்த வாக்குறுதியை மாறலாம், நான் மாற மாட்டேன், நான் செத்து போயிடுவேன்னு சொன்னேன், தீய மூட்டுறா அப்படின்ட்டான். இப்படி சுற்றி வர்ற போது அந்த கோசலை திரும்ப ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இப்படி சொல்ல நிறைவேற்ற நீ உன்னை மாதிரி இந்த உலகத்தில் உண்டா? எண்ணில் கோடி ராமர்கள் கூட உனக்கு இணையாவார்களா அப்படின்னு சொன்னால், கோடி ராமர் சேர்ந்தாலும் உனக்கு இணையாக மாட்டார்கள். இவ்வளோதாங்க பரதனுடைய பேச்சுன்னா. என்னன்னு கேட்டால், சமமானவன் ஒன்று, நின்னினும் நல்லன் ஒன்று, 1000 ராமர் நின் கேளாவரோ சொல்லலாம், எண்ணில் கோடி ராமர்கள் உனக்கு இணையாவார்களோ சொல்லலாம். சொல்லி முடிச்சு ராமனுடைய புகழை காட்டு கூட 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 ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டே போய் கடைசியா பரதன் தனக்குத்தானே இந்த உரையாடல் நடத்துக்கிறான் பாருங்க. அழகாக எழுதுகிறார் ராசாயன சம்பந்தம். மனித வாழ்க்கையில் 2 விஷயங்க. வறுமையால் ஏற்படுவது இரும்பு விலங்கா, செழுமொழியால் ஏற்படுவது பொன் விலங்கா. 2மே விலங்குதான். பாலுக்கு சீனி இல்லை என்போருக்கும் கூழுக்கு உப்பில்லை என்போருக்கும் இல்லாமை ஒன்றுதான் வள்ளலார். இங்கே வறுமை என்று ஒரு விலங்கு போட்டுக்கிட்டா அது வாழ்க்கையில் கஷ்டத்தை ஏற்படுத்தும். செழுமை என்று ஒரு பொன் விலங்கு யாருக்கு? பரதனுக்கு போடப்பட்டது. அவன் செய்யாத குற்றங்களுக்காக பிழை ஏற்பட்டான். 14 வருஷம் உட்கார்ந்துருந்தான். நெருப்பில் இறங்க போகிற நேரத்தில் அனுமன் இறங்கி மோதிரத்தை காட்டி, இறங்க வேண்டாம், 14 நாழிகையில் நிச்சயமாக ராமன் சேருவார், என்னை அனுப்பினார். காத்திருந்தான். ராமன் வந்தார், திரும்பவும் காலில் விழுந்தான். உங்ககிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டேன், இனி நான் கவலை இல்லாமல் இருப்பேன். யோசிச்சு பாருங்க, எப்படா அன்னை எப்போ சாவன் திண்ணை எப்போ காலியாகும் நம்ம பேசக்கூடிய கிராமத்து வழக்கத்தில் தனக்கு கிடைத்த பொருளை தன் அண்ணனுக்காக கொடுப்பதற்கு 14 வருஷம் பாதுகாத்து வந்த ஒரு தம்பியை போன்ற தம்பிகள் நம் நாட்டில் தோன்றினால்தான் நம் நாட்டையும் காப்பாற்ற முடியும். பரதன் அப்படிப்பட்ட தன்மையுடையவனாக இருந்தான். மனிதர்களால், முனிவர்களால், தேவர்களால், விலங்குகளால், தெய்வத்தால் பாராட்டப்பட்ட ஒரு சிறந்த தம்பி
பரதனே என்று சொல்லி அத்தகைய பரதனின் பெருமையை பேசுவதற்கான வாய்ப்பை தந்த பெருமக்களை விருந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.